சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நேர்கொண்ட பார்வையில எடுத்திருக்கிறாருன்னு பார்த்தா, இந்த படம் வந்து முழுக்க முழுக்க விஜயினுடைய அரசியல் பிரவேசத்தை அ உள்ளடக்குன ஒரு படம் தான். ஸோ நான் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஆட்சியுமே தப்பு. எல்லாரும் அத பண்ணிட்டாங்க, இத பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த சார்ஜ் வைக்கிற ஒரு படம். ஆனா, யார் வந்து உண்மையிலேயே தப்பு பண்ணாங்களோ, அவங்களே வந்து நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கிறாரு. எ பொருளாதார இடஒதுக்கீட கொண்டு வந்தது வந்து எம்ஜிஆர் தான். ஸோ, அதனால அவர் தோத்தார் அடுத்த எலெக்ஷன்ல அப்படிங்கிறது தான் இங்க இருந்த வரலாறு. ஸோ, அது புரியாம அரசியலே படிக்காம, அரசியலே புரியாம வந்து அரசியல் படங்கள் எடுக்குறாங்க. ஒண்ணு மாஸாவே எடுத்துட்டு போயிருங்க, டூப்பாவே எடுத்துட்டு போயிருங்க. இல்ல ரியலா எடுக்குறீங்கன்னா படிங்க, படிச்சிடுங்க. தப்பு தப்பா அதையும் இதையும் கொலாப்ஸ் பண்ணி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள்ட்ட பொய்யை பரப்புறீங்களா? பொய்ய பரப்புறதுக்கு தான் படங்களா? திரைப்படங்களா? அப்படின்னு தோணுச்சு. இதில வந்து நெறைய போராட்ட சீன்ஸு, சில போராட்ட சீன்ஸ் இருக்குது. நெறைய பப்ளிக் அ ரவுடிச சீன்ஸ் நெறைய இருக்கு. நெறைய வயலன்ஸு. இதுக்கு ஏ சர்டிஃபிகேஷன் குடுத்தது கரெக்ட் தான். ஆக்சுவலி வயலன்ஸ் பயங்கரமான வயலன்ஸ் படம் அது. இவ்வளோ வயலன்ஸை வந்து குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ஆஸ் எ பேரண்ட்டா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க வந்து ரசிகரா திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாது. உங்க அண்ணன் வந்து உங்க அண்ணனாவே இருந்தாலும், அவர் குழந்தைங்கள அவர் வந்து இவ்வளோ வயலன்ஸ் படத்துக்கு கூட்டு போவாரா? நீங்க விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஸோ நெறைய திரை நட்சத்திரங்களோட குழந்தைகள் வந்து அவங்க படங்களே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு ஏஜ் வரை கண்டிப்பா படமே இவங்களோட படத்தையே காட்டியிருக்க மாட்டாங்க. இவங்க அப்படி பயங்கரமா சண்டை போடுறாங்கல்ல, அந்த மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க குழந்தைய அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. உங்க குழந்தைய நீங்க தான் டேக் கேர் பண்ணிக்கணும். 3 வயசு, 5 வயசு, 6 வயசுலாம் வந்துட்டு இங்க உட்காந்து அது பயங்கரமான ரத்தம் சொட்ட சொட்ட இருக்குது அந்த படம். அப்புறம் அ ரவுடிகள வெட்டிட்டு அந்த அப்படின்னெல்லாம் சொல்லி, இல்ல அதெல்லாம் இல்ல நான் படம்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நான் போனேன் அந்த படத்துக்கு. ஸோ ஜனநாயகன் படம் இப்போ தான் பார்த்தோம். ரீசென்ட்டா தான் பார்த்தோம். ஒரு 2, 3 டேஸ் பிஃபோர் தான் பார்த்தேன். ஸோ அந்த படம் வந்து படத்துல நல்லா மாஸா சண்டை போடுறாரு. பயங்கரமா நிதி எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. இந்த படம் வந்து பயங்கர அரசியல். அதாவது இதுவரைக்கும் நடந்த அரசியல் எல்லாமே தப்பு. அதுக்கு மாற்றா ஐ அம் கமிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் இருந்தது அதில. சீக்வென்ஸு, சீன்ஸ் எல்லாமே. நான் அந்த ஹெச். வினோத்னு ஒரு டைரக்டர் இருக்கார்ல, அவரை நம்பி தான் கொஞ்சம் படம் சரி